இன்னைக்கு ரொம்ப ஈஸியான கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை மார்னிங் டைமில் டக்குனு கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பனானா பேன் கேக் பண்ணுறதுக்கு ஒரு 6 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 6 வாழைப்பழம் எடுத்துருக்குறேன். இதே பெரிய சைஸாக இருந்தால் 2லேருந்து 3 வாழைப்பழம் எடுத்தால் போதும். நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். இதை உரித்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். வாழைப்பழத்தில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். இதில் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுறாதீங்க. உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா 2-3 சொட்டு ஊற்றிக்குங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மூடி போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இதை தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கூட போயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா சரியாயிடும். இதை அப்படியே வச்சுட்டு அடுப்பில் ஒரு தவா போட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கல் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்னதாக கல்லில் ஊற்றிக்கலாம். இது வேகிறதுக்காக சுற்றிரும் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பனானா பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதம் உள்ள மாவையும் ஊற்றி எடுத்துக்கணும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் இதுக்கு மேலே தேன், அப்படி இல்லைன்னா சாக்லேட்டு சிரப் ஊற்றி சாப்பிட்லாம், இன்னும் நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.